அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எலக்ட்ரோல் வாட்டர் லிஸ்ட், டிராஃப்ட் வாட்டர் லிஸ்ட்டு வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் நீங்கள் எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 7 கோடி பேரில் வாக்காளர்களில் 97,80,000 பேர் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா டிலீட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஒரு குடிமகனுக்கும் ஓட்டுரிமை என்பது ரொம்ப முக்கியம். ஸோ நம்மளுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் லிஸ்ட் இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கலாம். ஏன்னா ஜனவரி 26 வரைக்கும் அப்ஜெக்ஷன் நம்ம தெரிவிக்கலாம். நம்ம சப்போஸ் வராமல் இருந்தால் கூட நம்ம ஜனவரி 26 வரைக்கும் நம்ம அதை அப்ளை பண்ணி நம்ம மீண்டும் சேர்த்துக்கலாம் நம்ம பேரில். சரிங்களா? நாளைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக கேம்ப் நடக்குது, அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஓகே. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு www.election.tn.government.in அந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்தவொடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எலக்ட்ரோல் வாட்டர் லிஸ்ட்டு இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணீங்க, இப்போ பாருங்கள் எல்லாமே இருக்குது. இதுதான் எலெக்ஷன் கமிஷனுடைய வெப்சைட். ஓகே, நீங்கள் பாருங்கள் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் போயிட்டு ஓகே இதில் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா சர்ச் யுவர் நேம் இன் எலக்ட்ரோல் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருக்குது. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு லிங்க் உங்களுக்கு தனியாக அடுத்த டேப்பில் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் உங்கள் எபிக் நம்பரை நீங்கள் வந்து என்ட்ரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வரும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள், உங்கள் எபிக் நம்பர் நீங்கள் போடுறீங்க பாருங்கள். இதுதான் என்னுடைய எபிக் நம்பரு. இதை நான் அப்படியே பாருங்கள் காப்பி பண்ணி போடுறேன். ஸோ இந்த இடத்துல போயிட்டு உங்கள் எபிக் நம்பர் தரீங்க. எபிக் நம்பர் பாருங்கள், இந்த நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா இப்படி வரும். செலக்ட் இப்போ லாங்குவேஜ் இருக்குது, லாங்குவேஜ் நீங்கள் எதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் தமிழ் கொடுக்குறேன். ஸ்டேட் பாருங்கள், ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லா ஸ்டேட் இருக்கும். ஸோ தமிழ்நாடு கொடுத்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து உங்களுக்கு கிளிக் ஆகிடும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்டர் கேப்சா இருக்குது. ஸோ இந்த கேப்சா நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் இந்த கேப்சாவை நீங்கள் இங்கே என்ட்ரி பண்ணலாம். ஓகேவா? கேப்சா என்ட்ரி பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன இருக்குது, Q7E6 ஓகே. இந்த கேப்சா நீங்கள் போட்டிங்க அப்படின்னா சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம், எங்களுடைய ரோல் வந்து ஓப்பன் ஆகிடும். சரிங்களா? இங்கே பாருங்கள் இருக்குங்களா. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் ரோல் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகே. இதை நீங்கள் இங்கே கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் இங்கே பாருங்கள் வியூ டீட்டெயில்ஸ் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நியூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகே பாருங்கள், நீட்டாக உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இதுதான் வந்து உங்களுக்கு உங்கள் பேர் இருக்கா இல்லை நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா? ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து பாருங்கள், யார் வந்து டிஓஆர் டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் கலெக்டர் பேர் வந்துடும், இஆர்ஓஆர் பிஎல்ஓஆர் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ நீங்கள் இதை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களுடைய குறைகள் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இதுதான் வந்து உங்களுடைய வாட்டர் லிஸ்ட்டு இருக்குது. நீங்கள் அதை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பிரிண்ட்டும் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? பாருங்கள் இங்கே இருக்க பாருங்கள் வாக்காளர் தகவலை அச்சிடணும் சொல்லி அங்கே நீங்கள் பிரிண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிடும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இதை கிளிக் நீங்கள் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம். நீங்கள் இங்கே பாருங்கள் இங்கே சேவ் ஆகிருக்கு. இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஜனவரி 26 வரைக்கும் டைம் இருக்குது. நாளைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக கேம்ப் இருக்குது. நீங்கள் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 1 கோடி பேர் வந்து நேம் நீக்கியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஒரு சான்சஸ் வந்து கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திக்கங்க. நீங்கள் ஒரு இந்திய குடிமகன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓட்டுரிமை தான் ரொம்ப முக்கியமானது. ஓகே. தேங்க்யூ, ஆல் த வெரி பெஸ்ட். இன்றைக்கு யாராவது பேர் விடுபட்டு இருந்தால் நீங்கள் இமீடியட்லி போய்ட்டு நீங்கள் பார்த்துக்கங்க. சரிங்களா? தேங்க்யூ.